நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவும் பார்த்துட்டு வரோம்ல. அதன் அடிப்படையில இன்னைக்கு வியாழக்கிழமை. வியாழக்கிழமைங்கும் போது நம்ம எப்போதுமே திருக்குறளோடு கதை தானே பார்ப்போம். அந்த திருக்குறளோடு கதை என்னன்றத இந்த பதிவுல பார்த்துடலாமா? என்ன அப்படின்னா, இந்த குறள் கதையில முதல்ல ஒரு குரு சீடன் அதாவது ஒரு புத்த குரு மடாலயம் இருக்கு. அந்த மடாலயத்துல ஒரு குரு சீடர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் பாடம்லாம் சொல்லி கொடுத்துட்டு நல்ல விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு அந்த குரு என்ன சொல்றாரு, சீடர்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே சீடர்கள் எல்லாம் கிளம்பி போகும்போது அதுல ஒரு சீடன் கீழே ஒரு பை நிறைய பொற்காசுகளை பாக்குறான். அந்த பை நிறைய பொற்காசுகளை பார்த்த அந்த சீடன் அதை கையில எடுத்து யாருன்றதுன்னு தெரியாம முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்காருன்னா அவர்கிட்ட இருக்குமோ அப்படின்னு நினைச்சு அவர்கிட்ட போயிட்டு இது உங்கள்கிட்ட பொற்காசுகளான்னு கேட்கும்போது அவரு ஆமான்னு சொல்லி அந்த பொற்காசுகளை வாங்கிக்கிறாரு. அப்படியே அந்த வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நபர் இவர்கிட்ட கேட்கிறாரு, அந்த சீடன் கிட்ட கேட்கிறாரு, ஏன்பா இங்க ஒரு பொற்காசு பை இருந்ததே அதை நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே ஆமாங்க நான் பார்த்தேன், அந்த பொற்காசு பை முன்னாடி போயிட்டு இருக்கவருன்னு நினைச்சு அவர்கிட்ட கேட்டேன், அவர் என்னோடதுதான் சொல்லி வாங்கிட்டு போனாருங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த கேட்ட நபர் இவர் சரியா திட்டுறாரு. என்னது இது, நீங்க என்னுட்ட போயிட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டீங்க, என்ன இப்படி பண்றீங்கன்னு நல்லா திட்டிடுறாரு. இந்த சீடனுக்கு மன வருத்தமா போயிடுது. உடனே தன் குரு கிட்ட வேகமா அந்த சீடன் குரு கிட்ட கேட்கிறாரு, குருவே நீங்க வெளியே போயிட்டு வர சொன்னீங்கன்னு போனேன், அப்ப இதெல்லாம் நடந்துச்சுன்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு நான் உதவி தானே பண்ணேன், அதுக்கு எதுக்கு எனக்கு திட்டு விழுவணும், நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல உதவி பண்ணா எதா இருந்தாலும் கடவுள் நமக்கு நல்லதைதான் கொடுப்பாருன்னு, ஆனா இது என்ன இங்க எனக்கு நல்லதே நடக்கலையே, எனக்கு திட்டுதான் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அந்த சீடன். உடனே அந்த குரு சொல்றாரு, அப்பா நீ இன்னும் புரிஞ்சுக்கல, இந்த விஷயத்த நீ இன்னும் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கல. என்ன அப்படின்னா, நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது அதுக்கு அவங்க தகுதியானவர்களான்னு பார்த்துதான் நம்ம உதவி செய்யணும். ஏன்னா நீ ஒரு யாருக்கோ ஒருத்தர்கிட்ட அந்த பொற்காசுகளை கொடுத்துட்ட, ஆனா அத உண்மையா அது வச்சிருந்தவனுக்கு அது என்ன இருக்கும், அது அவனுக்கு கஷ்டமா தானே இருக்கும், அதனாலதான் அவன் திட்டுனான் அப்படின்னு சொல்லும்போது, என்ன உதவியா இருந்தா யாருக்கோ ஒருத்தருக்கு உதவி செஞ்சிருக்கேன்ல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த குரு சொல்றாரு, தகுதியானவர்களுக்கு தான் உதவி செய்யணும் அப்படின்னு. ஆமாங்க, இதுதாங்க நானும் உங்ககிட்ட சொல்றேன், திருவள்ளுவரும் அப்பயே சொல்லியிருக்காரு. வேற ஒண்ணும் இல்லைங்க, இது குறள் இந்த குறள் அருமையான குறள். என்ன குறள் அப்படின்னா, உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உதவி அப்படின்றது யாருக்கு செய்ய வேணுமோ, யார் தகுதியானவர்களோ அவங்களுக்கு தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த குறள்ல 3 தடவை உதவியை பயன்படுத்தி நமக்கு எப்படியெல்லாம் உதவி இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு நம்ம திருவள்ளுவர். அது மட்டும் இல்லாம இப்பெல்லாம் பல பேர் நல்லா சாப்பிட்றவங்க நல்லா இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க, ஆனா இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போட்டாதான் அது அன்னதானம், இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டா அது அன்னதானம் இல்லைங்க, அது விருந்து வைக்கிறதுன்னு தான் சொல்லணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இல்லாதவங்களுக்கு செய்யறதுதான் உதவி, இருக்கிறவங்களுக்கு செஞ்சு நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அதனால எல்லாமே உதவிக்கு அவர்கள் தகுதியானவர்களான்னு பார்த்துதான் ஒரு உதவியை செய்யணும். நம்ம வள்ளுவன் சொன்னதை அந்த வாக்கின்படி நாம் கடந்து நல்ல முறையில் வாழ்க்கையில் வாழ்ந்து நம்ம நல்ல முறையில் வாழ்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் வீராஜ், ஊராட்சி ஒன்றிய சிவாய்ப்பட்டியில் நான் நமக்கு பயின்றிருக்கிறேன். உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.